ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவிருந்து. இன்னைக்கு நம்ம எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எக் மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் எண்ணெய் தடவிட்டு முட்டையை சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இது இப்போ ஒரு கட் போர்டுக்கு மாத்திட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுல்ல 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/2 கப் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1/4 கப் பொடியா நறுக்கின கொடமிளகாய், 1/4 கப் வெங்காயத்தாள் இதெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம்.
வதங்கின பிறகு 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியா கொஞ்சமா வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்ம எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.